கல்யாணம் பண்ணிக்கிற ஒவ்வொரு ஜோடிக்கும் 15 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சீர் தரீங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த சாவித்ரி அம்மாவும் தாமரையும் அதுல வேணும்னே கல்யாணம் ஆன 2 ஜோடிய கலந்துக்க வச்சிருக்காங்க. நீ எங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு கோவமாவே இருக்க. அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் நானும் உங்களுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா நான் பண்ணி வைக்க இருந்த இலவச கல்யாணத்துல 2 போலீஸ் ஓடிய கொண்டு வந்து பித்தலாட்டம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளவு நெஞ்செழுத்து ஆயிடுச்சுல. அண்ணா அப்படியெல்லாம் இல்லண்ண. நாங்க என்னென்ன பண்ணுவோம்? என் புருஷனை விட்டு போயிட்டான். ஒரே பொண்ணை வச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் புள்ளைய நான் கரை சேர்க்கணும்னா அதுக்கு 4 காசு சேர்க்கணுங்கிற ஆசையில தான். இவ்வளவு நேரம் கூட எனக்கு உன் மேல கோவம் வரல. இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணதுக்கு இப்ப ஒரு காரணம் சொன்ன பாரு. அதை கேட்கும் போது எனக்கு பத்துக்கிட்டு வருது. புருஷன் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இம்புட்டு நாளும் என் மகன் உனக்கும் சரி உன் மகளுக்கும் சரி பாத்துக்கிட்டு இருக்கான். காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் உங்க அண்ணன் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தாமரைக்கு கட்டி வைப்பாருன்ற நம்பிக்கை உனக்கு இல்லையா? காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உங்க அண்ணனை இப்படி காயப்படுத்திருக்கே சாவித்திரி. காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உங்க அண்ணனை இப்படி காயப்படுத்திருக்கே சாவித்திரி. ஐயோ மதனி, நான் அப்படி சொல்லல. எங்க அண்ணன் தான் எங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்குது. நான் பிறந்ததுல இருந்தே எங்க அண்ணனுக்கு என் மேல அம்புட்டு பாசம். நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. குழந்தையா இருந்த என்ன வளர்த்ததெல்லாம் எங்க அண்ணன் தானே. இல்லன்ன இருந்தாலும் எம்பிட்ட சிரமத்தை தான் அண்ணனுக்கே கொடுப்போம். தங்கச்சி மகனு கூட பாக்காம இவ்ளோ நாள் இவளை தாமக மாதிரிதான் அண்ணன் வளர்த்தாரு. ஆனாலும் அவருக்கு மேலும் மேலும் சிரமத்தை கொடுக்கறோமே, அதுக்கு சொந்த முயற்சியில நாங்களே. இந்த முயற்சியில சம்பாதிக்கணும்னா அதுக்கு உழைச்சு சம்பாதிக்கணும்டி. அதை விட்டுவிட்டு இப்படித்தான் ஊருக்கு தானமா செய்யற விஷயத்துல பித்தலாட்டம் பண்ணுவாங்களா? நீங்க 2 பேரும் செஞ்சிருக்கிறது மன்னிக்கவே முடியாத குற்றம். சரியா சொன்னீங்க அத்த. அன்னைக்கு மாமாவுக்கு கோவில்ல வச்சு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு. ஊர் மக்கள் கொஞ்சம் பேரு உண்மையிலேயே அந்த 10 ஜோடிகளும் ஏழைதானா இல்ல அரசியல்ல இருக்க ஆசையினாலதான் செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்களான்னு என் காது பட பேசினாங்க தெரியுமா? அத்த எரியிற தீயில நீங்க ஒண்ணு எண்ணெய் ஊத்த வேண்டாம்.